இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு மாமா இங்கெல்லாம்? எனக்கு சின்ன அடிதானே. தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்குல, சின்ன அடி பெரிய அடின்ட்டு. கோவப்படாதீங்க, அடிபட்டது எனக்கு தானே. அப்போ காயம் சின்னதா பெருசான்னு நான் தானே சொல்ல முடியும். ஏன் எங்களுக்கு கண்ணு இல்லையா? நாங்க பார்த்தா தெரியாதா? ஹாஸ்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ உன் வீட்டை விட்டு வந்ததுல இருந்து உனக்கு எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. என்ன மாமா நீங்களாம் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? உன்னை யார் ஸ்டேஷனுக்குலாம் வர சொன்னது? அப்படியே வந்தாலும் லாயரை பார்த்து விஷயத்த சொல்ல வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எல்லாம் உட்காந்து எதுக்கு இதெல்லாம்? நீங்க உள்ள இருக்கும்போது பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அம்மாவும் கேஸ வாபஸ் வாங்கல. இன்ஸ்பெக்டர் கேட்டா அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் எனக்கு நியாயம் வேணும்னு நான் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க கூட இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் மாமா. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உள்ளுக்குள்ள நீ வருத்தப்பட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுல நீ என்ன மனசை போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்ற. என்ன என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட எப்படி மாமா கண்டுபிடிக்கிறீங்க? முகத்தை பார்த்தாலே தெரியுது. மாமா, அம்மா உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது அவங்களா பண்ணலன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் மாமா. சித்தி தான் கூட இருந்து அம்மாவை குழப்பிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அம்மா பேசுறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப புதுசா இருக்கு. உனக்கு தான் இதெல்லாம் புதுசா இருக்கு. நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். மாமா, நான் அத்தையை பத்தி எதுவும் தப்பாலாம் சொல்ல. அவங்க தப்ப அவங்க புரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க என் மேல காட்டுற வெறுப்பையோ கோவத்தையோ மாற்ற முடியாது. என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு தப்பா எடுத்துக்காத. அவங்க தப்ப அவங்க உணர்ற வரைக்கும் அவங்க என் மேல காட்டுற கோவம் நியாயம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியாது. சீக்கிரம் இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைப்பேன். நீ கவலைப்படாத.